அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு மதிப்பிற்குரிய முதல்வர் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக ஒரு கூட்டம் நடத்தியிருந்தார். அதில் என்னென்னா, ரசிகர்களுக்கு ஆ ஓ ஈ ஆ ஓ அப்படியே கத்துறது, விசில் அடிக்கிறது, துண்டை பறக்க விடுறது, ஒரே வைப்பு, ஒரே என்ஜாய்மெண்ட்டு, ஒரே மகிழ்ச்சி, அப்படியே மகிழ்ச்சி கடலில் எகிரி குதித்து துள்ளி விளையாடினாங்க ரசிகர்கள் எல்லாரும். ஆனால் அந்த ரசிகர்கள் எல்லாரும் நான் கேட்குறேன், கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈவு இறக்கமோ மனசாட்சியோ எல்லாத்தையும் அடமான வச்சுட்டிங்களா? இல்லை, அவர் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றாருன்னா உங்களுக்கு உண்மையாலுமே ஆறறிவுங்கிறது குறைஞ்சிடுச்சா? இல்லை, மனசாட்சின்னு ஒரு துளி கூட உங்களுக்கு கிடையாதா? ஈவு இறக்குன்னு ஒன்று கூட கிடையாதா? அந்த கரூர் சம்பவத்தில் என்ன நடந்ததுன்னு எல்லாரும் நம்ம டிவியில் பார்த்தோம். ஒப்பாரி வச்சு அடுத்தவங்க மேலே பழி போடுறதை தவிர தன்னுடைய செயல் என்ன, தான் செய்த தவறு என்னங்கிறத ஒரு நிமிஷம் கூட யோசித்து சிந்திச்சு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே இருக்காது அவங்களுக்கு. இல்லை, குற்ற உணர்ச்சி எல்லாம் எப்படி எவ்வளோ பெரிய ஒரு கொலைகாரம் இருந்தால் கூட அந்த கொலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்வான். ஆனால் அந்த குற்ற உணர்ச்சியை அவனை கொல்லும். ஒரு மனுஷன் ஒரு தெரியாமல் ஒரு கொலையை பண்ணிட்டான கூட அவனை குற்ற உணர்ச்சியை அவனை கொல்லும். ஆனால் அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் எப்படி 3 வேளை சாப்பிட முடியுது உங்களால்? கொஞ்சம் கூட ஈவே இருக்கும் இல்லையா? கரூர் சம்பவத்தில் நீங்களே அந்த போலீஸ்க்கு அப்போ நன்றி சொன்னீங்க. கேட்டால் போலீஸ் ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துன்றீங்க. அப்போவே போலீஸ் தரப்பில் டிஎஸ்பி லெவலில் இதுக்கு மேலே வண்டியை கொண்டு போகாதீங்கன்னு சொன்னதுக்கு அடம் பிடிச்சி போனது நீங்கள். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கூட்டத்திலையும் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனு அந்த கைட்லைன்ஸ் கொடுக்கும்போது ஒப்பாரி வச்சிங்களா இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். விஜய் ரசிகர்களே, மனசாட்சி இல்லாத மிருகமாக செயல்படாதீங்க, மனசாட்சியோட பேசுங்க. ஒப்பாரி வச்சிங்களா இல்லையா? இந்த அரசு நம்மளை தடுக்குது, ஒடுக்குது, எங்களை பார்த்து பயப்படுது, அது இதுன்னு சொல்லி ஒப்பாரி வச்சிங்களா இல்லையா? அப்போ ஒரு அரசியலுக்கு அப்போ இருந்த முதலமைச்சர் பயந்து போய் எங்கே நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு ஒரு கோழைத்தனமான ஒரு முடிவு எடுத்தது விளைவு கரூர் சம்பவம். அப்போவே ஸ்ட்ரிக்டாக அரசியலுக்கு பயப்படாமல் ஒரு வீரியமான ஒரு முதல்வராக ஸ்டாலின் செயல்பட்டு இருந்தாருன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது. உங்களை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வழக்கம் போல் புலம்பிட்டு ஆட தெரியாதவங்க தெருக்கோண கதைன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிருப்பீங்க. இப்போ என்னென்னா, அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அப்போ நீங்கள் ஏற்கனவே போலீஸ் சொன்னதை கேட்காம உள்ளே போயிட்டீங்க. அப்போ அந்த சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கப்புறமும் மக்களை பார்க்காம, மக்களை காப்பாற்றாமல், சரி உங்களுக்கு என்ன தெரியலன்னு சொல்லி எல்லா தலைவர்களும் உங்களுக்காக இறக்கப்பட்டாங்க. உண்மையிலேயே அப்பாவி விஜய் திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நினச்சி என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ இருந்த முதல்வர் ஸ்டாலின் உள்பட எல்லா தலைவர்களும் வருத்தப்பட்டு உங்களுக்கு ஆதரவாக பேசினாங்க. அப்போ கூட 3 நாள் போய் பதுங்கி இருந்துட்டு உங்கள் புசியானதுலேருந்து ஆதரவு தலைமறைவாக போய் ஓடுகாலி மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு வீரவாசனம் பேசுறீங்க, முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு காத்தடிச்சு முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னு. கொஞ்சம் கூட ஈவி இறக்கம்ல. நம்ம மக்கள் எல்லாம் முட்டாளு பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் போய் மலேசியாவில் இசை வெளியிட்டு விட நகைச்சி டான்ஸ் ஆடலை? அப்போ கால்னா அவங்க சுளுக்கிச்சா? நல்லா நடனம் ஆடலை? அப்புறம் அதான் வேதனையை வெளிப்படுத்துகிற விதமா? 41 பேர் உன்னை பார்க்க செத்து போயிருங்களே, அப்படியே ஒரு கல் நெஞ்சு இறக்க வேணாம்? எப்படி 3 வேளை சோறு இறங்குது உங்களுக்குலாம்? நம்மளை பார்க்க இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போய் டான்ஸ் ஆட முடியுது? பிளாஸ்ட்னு அதையும் பார்த்து இந்த தற்கறி கூட்டம் கைத்தட்டி வரவேற்கிறீங்களே, ரசிக்கிறீங்களே. இந்த நியாயமான அடிப்படை மனசாட்சி உள்ள கேள்வி கேட்கணும்னு அறிவு வேணாம்? இல்லை, உங்களுக்கு மனசாட்சி பதறலை? எப்படி எது சொன்னாலும் நம்புவீங்களா? என்ன சொன்னாலும் நம்புவீங்களா? இன்னைக்கு அதே கூட்டத்தை அதே மாதிரி டெம்ப் ஏற்றி ரசிகர்களை ஏற்று மயக்கி அதே மாதிரி திறந்த வெளியே அதே இடத்துல கூட்டம் போட்டு காமிக்க வேண்டிய தானே? நாகரிகமான ஆளாக இருந்தா எதுக்கு டோக்கன் கொடுத்தீங்க? உங்கள் கவர்மெண்ட் தானே அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுத்து நடத்த வேண்டியது தானே? ஏன் 5000 பேர் டோக்கன் கொடுத்தீங்க? எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணீங்க? என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணீங்க? அப்போ தெரியுது இல்லை, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அளவு கருதிக்காம வந்தா. அப்போ அன்னைக்கு பத்திரிகையாளர் கேட்க திரும்பி கூட பார்க்காம ஓடி போனது யாரு? இன்னைக்கு அதிகாரத்தை என்ன வேணாலும் பேசுவீங்களா? எதுக்கு ஓடி போனீங்க அப்படி தலை தெரிச்சு? பத்திரிகையாளர் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, செய்தி வருது, கண்ணில் தண்ணி வந்துச்சு அவங்களுக்கு. 3 நாளாக என்ன முக்கிக்கிட்டு இருந்தீங்களா பாத்ரூம்ல? இந்த படத்தில் பகவதியா பத்ரியா ஏதோ ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், பல படத்தில் அழுதுருக்கு. அந்த மாதிரி பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தீங்களா 3 நாளா? இல்லை, தன்னுடைய மக்கள் இப்படி செத்து கிடக்கிறாங்களே, செய்தித்தாள் வருது, 3 நாள் கழிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் இங்கே பாத்ரூமில் அலுவலகத்தில் தான் இருப்பேன், இல்லை வீட்டில் தான் இருப்பேன், என்னன்னாலும் பண்ணுங்க. வெறும் வெற்றி டைலாகா? வெற்றி டைலாக். என்னதான் மக்கள் அறியாமல் இருந்தாலும் விஜயை பார்க்க போய் தானே செத்தாங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக அதனுடைய அறியாமையில் மூட நம்பிக்கை மூழ்கி போயிருந்தாலும் உங்களுக்கு மனசாட்சி வேணாம்? கொஞ்சம் கூட ஈவி இறக்க வேணாம்? இன்னைக்கு இவ்வளோ வீரவசனம் பேசுறீங்க. எப்படி அந்த இடத்துல போய் இவ்வளோ பொய் சொல்ல முடியுது உங்களால்? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் நீங்கள் அந்த கூட்ட நெரிசல் அந்த சம்பவத்துக்கு நீங்கள் ஒரு துளி கூட காரணம் இல்லையா? நீங்கள் லேட்டாகவே வரலையா? அங்கேருந்து வண்டி உங்களை உள்ளே போக வேணாம்னு சொல்லவே இல்லையா? மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? 41 பேர் செத்தும் பொய் சொல்கிறீங்களே. இதில் மீண்டும் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க? கொஞ்சம் கூட ஒரு துளி ரத்தம், அதாவது ஒரு துளி கூட நெஞ்சில் ஈரம் இல்லை, இறக்கம் இல்லைன்னா என்ன மனுஷங்க நீங்களா? அதை ஆதரிக்கிறீங்களா? இத்தனை 1000 பேர், இத்தனை லட்சம் பேர்
ஆதரிச்சு அதை வைப் பண்ணுறீங்களே, என்ன போய் பேசுனீங்க? என்ன கொத்து பரோட்டா, அந்த பரோட்டா, வெங்காயம், விளக்குமாறு, ஓடு வந்து ஓடு ஓடு பேட்டைக்காரன், இதான் அரசியலா? அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் வந்து சமஸ்கிருதம் கலந்து தமிழ் பேசினாங்க. அப்புறம் வந்து அண்ணா வந்தார், தமிழில் மொழிபெயர்த்து எல்லாத்தையும் பேசினார். அதை பார்த்து இளைஞர்கள் இப்போ அந்த தமிழ் மொழியை கெடுத்து நாசமாக்கி அந்த மொழியை சிதைச்சி பேசி அது பேர் வைபு, ட்ரெண்டு, வெங்காயம், விளக்கமாறு சொல்லி அதை அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு இளைஞர் கூடத்தை திருப்பி வச்சிருக்கீங்க. முழுக்க முழுக்க சினிமாக்கா வச்சு தாண்டி என்ன பிடுங்குனீங்க இது வரைக்கும்? நீங்கள் கொஞ்சமாவது வயிறு எரியுதுங்க. இப்படியா நாசம் பண்ணுவீங்க? அதை வேற ஸ்கூலில் ஒளிபரப்புறீங்க. இன்னும் பெரிய அறிவுபூர்வமான வசனம் பேசுறீங்க, ஸ்கூலில் ஒளிபரப்புறீங்க. ஸ்கூலில் வந்து கொடி நடத்துறது, ஸ்கூலில் கட்சி கொடி நடத்துறது, ஸ்கூலில் கட்சி மீட்டிங் நடத்துறது, ஒன்று உருப்படியாக இருக்கா? என்ன அப்படி என்ன இப்போ 50 நாள் என்னத்தை மாற்றிட்டீங்க? ஏற்கனவே இருந்த திட்டத்துக்கு பேர் தான் மாற்றிக்கிறீங்க, வேற என்னத்தை பண்ணீங்க? ஏதோ பற்றி கேட்க அங்கே போய் ஒப்பாரி வைக்கிறீங்க. நம்ம அரசை குறை சொல்கிறாங்க. குறை சொல்ல நீயே வந்த ஆட்சிக்கு? நம்ம எல்லாத்தையும் புகழ்ந்து பேசிட்டு வந்தியா? அந்த நாற்காலி பதவி வெறி தானே உனக்கு? அவ்வளோ தன்மானம் உள்ள ஆனந்த எதுக்கு அந்த கட்சியோட கல்லாப்பேட்டி கூட்டணி கட்சியில் ஆட்சி உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்க? தூக்கி எறிஞ்சிட்டு இடைத்தேர்தல் பொது தேர்தல் சந்திச்சுட்டு வர வேண்டியதுனா புதுசா? பதவி வெறி இல்லைனா அது இது தெரியாதான். அதாவது வந்து குதிரை பேரமும் தெரியாது, கழுத பேரம் தெரியாது, ஒட்டக பேரம் தெரியாது. அப்புறம் என்ன ராசாக்கு என்ன எதுக்கு ஐயா கீழே ராஜினாமா மேலே கட்சியில் சேர்க்குறீங்க? அந்த குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்குல்ல, அவங்கள எதுக்கு உங்க கட்சியில் சேர்க்குறீங்க? ஏன் உங்கள் கட்சியில் தொண்டர்கள் இல்லையா? எதுக்கு விஜயபாஸ்கர் வந்து உங்கள் கட்சியை வளர்க்கணுமா? ஏன் உங்கள் கட்சியில் ஆள் இல்லையா? எல்லாருமே வந்து அதிகாரத்துக்காகவும் பணத்துக்காகவும் லாபத்துக்காகவும் சுய நலத்துக்காக நீங்கள் செய்கிறத வந்து முட்டு கொடுத்துட்டு சொம்படிச்சுக்கிட்டு அதில் இப்போ எச்ச பொழைச்சி வாழ்கிறாங்க. கொஞ்சம் கூட வந்து ஈவிஆருக்கு இல்லாமல் வாழ்கிறீங்க. சொல்லுங்க பார்ப்போம். அதாவது கொஞ்சமாவது மனசாட்சியோட, அதாவது அந்த கடந்தாவது போங்க. மீண்டும் மீண்டும் அதை நினைவூட்டி வைத்தறிச்சலை கிளப்பாதீங்க. அப்படி ஒரு உயிர் போயிருக்கு, அதை வந்து ஈவிஆருக்கு இல்லாமல் கடந்து மனசாட்சி இல்லாமல் நடக்காதீங்க. நன்றி, வணக்கம்.